நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி, என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகும், என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவரே நீர் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் இந்த காலை நேரத்தில் பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு பார்வையில்லாத ஒரு குருடன் தன் பாத்திரத்தை மனிதர்களுக்கு முன்பாக நிறுத்தி, ஏதோ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவன் கேட்டான். எல்லாரும் ரூபாய் 2 எல்லாம் போட்டுட்டு போனாங்க ஆண்டவரே அப்பா. ஆனால் அந்த வழியாய் வந்தவர் நீர் ஆண்டவரே அப்பா. அந்த பார்வையில்லாத குருடன் ஆண்டவர் இயேசுவே, தாவீதின் குமாரன், எனக்கு இரங்கும் இரங்கும் என்று அவன் கூப்பிடும் பொழுது, எல்லா மனுஷனும் ரூபாய் 2 அவன் தட்டுல பிச்சை போட்டு போனாங்க. ஆனா நீர் வந்து அவனிடத்தில் நான் என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது, அந்த பார்வையில்லாத குருடன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது உடனே அவனுக்கு பார்வை கொடு. உலகத்தில் எல்லாவற்றையும் அவன் பார்த்தான், எல்லாவற்றையும் பார்த்தான் ஆண்டவரே அப்பா தகப்பனே. வேதவசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா தகப்பனே, மனுஷனால கூடாதது தேவன் உம்மால எல்லாம் கூடும் என்று அந்த மனிதன் அறிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு சாட்சியா நின்றது போல கர்த்தர் என்னை வல்லமையா என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று அந்த பார்வையில்லாத குருடன் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக மனுஷருடைய தயவை நாடி இருந்தான் ஆண்டவரே. எப்பொழுது ஆண்டவர் உம்மை ஏற்றுக்கொண்டானோ, இனி என் வாழ்க்கையில எல்லாமே இந்த இயேசுதான் என்று நின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை மாறினது போல இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, மனிதர்களை நம்பி ஆண்டவரை ஏமாந்து வேதனையோடு கண்ணீரோடு கூட போராட்டத்தோடு கூட எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, திருமணமான பிள்ளைகள் ஆண்டவரே தன் கணவனுக்கு உண்மையாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாய் இருக்கிறார்கள். ஆனா அவர்களும் ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லாமல் ஆண்டவரே தவறான வழியில போய் ஆண்டவரே அப்பா தகப்பன் அவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே எப்படி ஒரு ஒரு மோசே ஆண்டவரே அப்பா எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு மத்தியஸ்தரா இருந்த ஆண்டவரே அப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதே அவனுடைய குறிக்கோளா இருந்தது. அதே போல ஆண்டவரே அப்பா தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் ஆண்டவரை விரும்புகிறீரோ, எந்த பிள்ளைகள் எல்லாம், எந்த மனைவிமார்கள், எந்த கணவன்மார்கள், எந்த பிள்ளைகள் பாவத்தின் வழியில போகக்கூடாது என்று ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோமோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் மீட்டெடுக்கும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, அவர்களை நீர் ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்களை உயர்த்தும்படி, அவர்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படி இந்த காலை நேரத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மனுஷனால கூடாதது ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும் என்று உம்முடைய பாதத்தில நம்பி வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.